கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களோடும் ஜனங்களோடும் அநேக உபதேசங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். பல உவமைகளை சொல்லி அந்த உவமைகளுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வேளையிலே ஒரு தலைவன் இயேசுவை காண ஓடோடி வருகிறான். இதை மத்தேயுவின் புத்தகம் 9வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த தலைவன் இயேசுவை கண்டு இயேசுவை நோக்கி அவரை பணிந்து கொண்டான். இவ்வாறாக கூறுகிறார் அந்த தலைவன், தேவனே, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். அவள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். பாருங்கள், அந்த தலைவனுடைய விசுவாசம். மரித்து போன மகளை வீட்டிலே வைத்துவிட்டு இயேசுவை காண ஓடோடி வருகிறார். அவர் வந்து இயேசுவினிடம் பணிந்து தன்னை தாழ்த்தி அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை பார்த்து இப்படி கேட்கிறார், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். நீர் என் வீட்டிற்கு வாரும், என் மகள் மீது உடைய கரத்தை வையும், அவள் பிழைப்பாள். ஒருவேளை பிழைப்பாள் என்று சொல்லவில்லை, பிழைப்பாள் என்று சொன்னார். அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு அவனோடு கூட, அந்த தலைவனோடு கூட இயேசு கடந்து செல்கிறார். ஒரு தலைவனிடத்தில் இருக்கிற வல்லமை, ஒரு தலைவனிடத்தில் இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படும் என்றால் அந்த வார்த்தையை செய்வதற்கு வேலைக்காரர்கள் ஆயத்தமாய் இருப்பார்கள். அப்படி ஒரு தலைவனிடத்திலே அந்த வார்த்தையினுடைய வல்லமை இருக்கும் என்றால் அந்த தலைவனையே உண்டாக்கின, சகலத்தையும் உண்டாக்கினவர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளதாய் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தலைவன் இயேசுவை கண்டான், தன்னை தாழ்த்தினான், அவரிடத்திலே தன் காரியங்களை அறிக்கையிட்டார். நீர் வாரும், என் மகளின் மேல் கை வையும், பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். இயேசு தன் சீஷர்களோடு கூடவும் அந்த தலைவனோடு கூடவும் கடந்து செல்லுகிறார். அப்படி இயேசு கடந்து செல்லும் பொழுது மத்தேயு 9:23 பார்க்கலாம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்தார். 25வது வசனம், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே வந்தார். இயேசு தலைவனோடு கூட அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்றார், உண்மைதான். ஆனால் அவர் வீட்டிற்குள் வரவில்லை. இன்றைக்கும் தேவ ஜனங்களே, அநேக காரியத்திற்காக நம் தேவனிடத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் தடையாயிருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தலைவன் இயேசுவை அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர் அந்த வீட்டிற்குள் வரும் பொழுது அந்த வீடு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? ஆனால் அந்த வீட்டிற்குள்ளே தாரை ஊதுகிறவர்களும் மற்றும் அழுகிறவர்களும் ஒப்பாரி வைக்கிறவர்களும் அங்கே காணப்பட்டு இருந்தார்கள். அதைதான் வேதவசனம் சொல்லுகிறது, இறைகிற ஜனங்கள் என்று. தேவ ஜனங்களே, உங்களுடைய இருதயத்திற்குள் கோபம், குரோதங்கள், பொறாமை என்னும் எண்ணங்கள், அதுதான் தாரை ஊதுவதற்கு அடையாளம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால், உங்கள் வீட்டிற்குள் பிரவேசித்துக் கொண்டு இருக்கும் என்றால், உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் என்றால், தேவனுடைய வல்லமை உங்களுடைய வீட்டிற்குள் வெளிப்படாது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்கள் வீடும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் கோபங்களும் எரிச்சலும் தான் தேவனுடைய அற்புதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அழுகிற ஜனங்கள், ஒப்பாரி வைக்கிற ஜனங்கள், இறைகிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகிற ஜெபம் ஜனங்கள், ஒப்பாரி வைக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் வீட்டிற்குள் சண்டை சச்சரவுகளும்
மற்ற குடும்பத்தை குறித்து அவதூறாய் பேசிக்கொண்டு இருப்பதும், மற்ற ஜனங்களை குறித்து அவதூறாய் பேசிக்கொண்டு இருக்கிறதும், மற்றவர்களுடைய பாவங்களை வீட்டிலே உட்கார்ந்து வெளியிலே உட்கார்ந்து எல்லா ஜனங்களிடத்திலும் பேசிக்கொண்டும் வீட்டிற்குள்ளே பேசிக்கொண்டும் இருப்பது நம்முடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் மற்றவர்களை குறித்து நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே தங்காது. தேவ ஜனங்களே, இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தலைவனுடைய வீட்டிற்கு வந்தார், வாசற்படியிலே நின்று விட்டார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்லலாம். ஆனால் உங்கள் வீட்டிற்குள் அந்த வல்லமை பிரவேசிக்கப் போவதில்லை. உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கிற, உங்கள் வீட்டிற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிற சண்டை சச்சரவுகளின் ஆவிகளை, புறங்கூறுதலின் ஆவிகளையும், மற்றவர்களை குறை கூறி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற கிரியைகளையும் உங்களுடைய வீட்டில் இருந்து, உங்கள் குடும்பத்தார்களிடம் இருந்து, உங்களுக்குள் இருந்து எடுத்து போடுங்கள். முறுமுறுப்புகளை எடுத்து போடுங்கள். மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளுவதை எடுத்து போடுங்கள். தேவன் இதை வெறுக்கிறார். இது நிமித்தமாக தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் தடைபட்டதாக இருக்கிறது. அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் இதை செய்துவிட வேண்டும். தேவ ஜனங்களே, அவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தப்பட்ட பின்புதான் அவர் பிரவேசித்தார் வீட்டிற்குள்ளே. அவர் பிரவேசித்த உடனே நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த எல்லா கிரியைகளையும், முறுமுறுப்புகளையும், கோபங்களையும், எரிச்சல்களையும், பொறாமைகளையும், துர்க்குணங்களையும், சண்டை சச்சரவுகளையும், பழிக்கூறுதலையும், மற்றவர்கள் பற்றி குறை கூறிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதையும், குடும்பமாய் அமர்ந்து உறவினர்களை பற்றி குறை கூறி பேசிக்கொண்டு இருப்பதையும், கணவனையும் மனைவியும் குறை கூறிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். ஆசீர்வாதத்திற்கு தடை, உங்களுடைய வாழ்க்கை ஜெயமில்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். தேவ ஜனங்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ளே வந்தார். உங்களுடைய வீட்டிற்குள் வருவார், உன் இருதயத்திற்குள் தங்குவார். அது மாத்திரமல்ல, அவர் உடனே உள்ளே கடந்து சென்று சிறு பெண்ணின் அருகே போய் அவருடைய கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். உடனே அவள் உயிர்த்தெழுந்தாள். அதே போலதான் அழிந்து போயிருக்கிறவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இனி அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவனிடத்தில் முழுவதும் குடும்பமாய் ஒப்புரவான பிறகு அவர் உடனே உங்களுக்குள் பிரவேசிப்பார். நீங்கள் இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். என் தேவனுடைய கரம் இதை செய்யும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த இந்த அற்புதம் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால், தாரை வாசிப்பவர்களையும், இறைகிற ஜனங்களையும், குறைகளை கூறுகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய இருதயத்திலிருந்து, வீட்டிலிருந்து எடுத்து போடுங்கள். தேவன் பிரவேசிப்பார். அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய். God bless you.